கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து ஸ்தோத்திரம். என் பேர் ஷீபா. நான் நாகர்கோவிலேருந்து வரேன். நாங்கள் இப்போ சென்னையில் ஃபேமிலியாக இருக்கோம், போரூரில். என் மகன் போன வருஷம் கல்வியாண்டில் காலேஜ் முடித்து அம்பத்தூரில் ஒரு கம்பெனியில் 12,000 ரூபாய் சேலரியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். டிசம்பர் மாதம் நான் விண்ணப்பம் பண்ணி எழுதி கொடுத்துட்டு போனேன். ஏசப்பா, எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குதுப்பா. டிசம்பர் 29 என்னுடைய கசின் பிரதரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சும்மா லேபராக தான் ஒரு விசா தருவேன்னு நான் கேட்டேன். அவன் என்ன படிச்சிருக்கான்னு கேட்டு அப்புறம் பேசினது பிறகு தான் தெரிஞ்சது. கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் எல்லாமே ஒரு வாரத்திலே கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்புறம் கடந்த February 1 அவனுக்கு ஆன்லைனில் இன்டர்வியூ. நான் இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அவனுக்கு அபுதாபியிலேருந்து இன்டர்வியூ. அதுலேயும் ஆண்டவர் இன்டர்வியூவை நல்ல முறையில் கிளியர் பண்ண செய்து 10 அவனுக்கு ஆஃபர் லெட்டர் வரவும், அந்த அபுதாபி தேசத்திலே என் மகனுக்காக கர்த்தர் கொடுத்த வேலை HSC ஆஃபீஸர், அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் கம்பெனியிலே என் மகனுக்கு ஒரு பணியை கொடுத்து 27 அவன் அபுதாபி தேசத்திற்கு போய் இன்று அவன் டியூட்டியில் ஜாயின் பண்ண ஆண்டவர் கிருபை செய்துள்ளார். 12,000 ரூபாய் சம்பளத்திலே வேலை வாங்கி பார்த்து கொண்டிருந்த என் மகனுக்கு இன்று 70,000 ரூபாய் சம்பளத்திலே ஆண்டவர் பணியமர்த்த வைத்திருக்கிறார். நான் கோயம்புத்தூருக்கு அடிக்கடிக்கு அண்ணன் மீட்டிங்க்கு போவோம். நாங்கள் 4 பேர் போவோம். அப்போது ஈரோடு கிட்டே போகிறப்போ எங்கள் பையன் ஃபோன் பண்ணான், அம்மா நம்ம வீடு ஜப்திக்கு வந்திருக்குது, நீ எங்கே போயின்னுக்கிற, கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இறங்கி நாங்கள் 4 சகோதரியும் கோயம்புத்தூரில் போய் இறங்கி அண்ணங்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கின்னு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே போயிட்டு அண்ணங்கிட்ட அந்த லெட்டரை கொடுத்தேன். நான் கொடுத்து, அண்ணா பாருங்கண்ணா அப்படின்னு, எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்லிட்டு அண்ணன் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். அதுக்கப்புறமா பத்திரம் 3.5 லட்ச ரூபாய் கட்டி பத்திரம் மீட்க உதவி செய்தார். அது மாத்திரம் இல்லை, எங்கள் தங்கச்சி மகனுக்கு 4 வருஷமாக பொண்ணு தேடிக்கின்னு இருந்தோம். 4 வருஷமாக பொண்ணு தேடிக்கிட்டு அண்ணங்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு போனால் குட்டி தீர்க்கதரிசி அங்கே நின்றுன்னு இருந்தார். அங்கே அவர்கிட்ட போயிட்டு அந்த ஃபோட்டோவை கொடுத்தேன். இந்த ஃபோட்டோ வாங்கி என்னம்மா அப்படின்னு கேட்டார். இவருக்கு கல்யாணம் ஆகணும்பா அப்படின்னு சொன்னதுக்கு 15 நாளில் கல்யாணம் முடிஞ்சிடும் போ அப்படின்னாரு. அதே மாதிரி 15 நாளில் பொண்ணு கிடச்சி நிச்சயதாமரமே இப்போது 5 மாதம் அந்த பாப்பா பிரெக்னெண்ட்டாக இருக்கிறா. அதுக்காக கர்த்தரை கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் என்னண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நிறைய பேருடைய இருதயத்திலே அநேக கேள்விக்குறிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது எங்கே போய் முடியுமோ, இது என்னமா முடியுமோ, இது எங்கே போய் நிற்க போகுதோ தெரில, என்னை எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுதோ தெரியலை என்றெல்லாம் சொல்லி கலங்கின நிலைமையில் வந்திருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கேயும் போகாது, ஆண்டவர் உங்கள் கூடவே தான் இருக்கிறார். அவர் உங்கள் கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எடுத்து வாசிக்கலாம். லேவியரின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு, இனி எகிப்தியர்களுக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில சில இழப்புகள் வரும் பொழுது அது ஒரு சோதனை தான். இந்த சோதனையில நீ அழிஞ்சியன்னா ஆண்டவருக்கு தலை குனிவு. அந்த சோதனை நீ சாதனையா மாற்றியன்னா அங்கதான் நீயும் தலை நிமிர்ந்து நிற்ப, என் ஆண்டவரும் தலை தூணிந்து நிற்பார். அதை எப்படி சாதனையாய் மாற்ற முடியும்? நீ ஆவிக்குரிய ரீதியாக ஒரு முயற்சி எடுக்கணும். நீ சரீர பிரகாரமாக ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், திறமைகளை செயல்படுத்தி ஒரு பக்கம் பண்ணிட்டு மறுபக்கத்தில் ஆண்டவருடைய உதவி கேட்கணும். நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய ஹெல்ப் கேட்கறதே இல்லை. யாரிடத்திலே ஹெல்ப் கேட்டு போறீங்க? நீங்க ஆண்டவரிடத்துல ஹெல்ப் கேட்டு போய் பாருங்க,
அந்த காரியத்தில் ஆண்டவருடைய கரம் நீட்டப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். என் வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சில நேரங்களில் ரொம்ப டென்ஷனாக இருந்தால் கூட மறுபக்கத்தில் ஆண்டவரிடத்தில் போய் முட்டி போட்டு, ஆண்டவரே இந்த நேரத்தில் நீங்கள் தான் உதவி செய்ய முடியும், நான் உங்கள் பிள்ளை ஆண்டவரே, உங்களை விட்டால் எனக்கு வேறு ஏது கதி, நான் உங்ககிட்ட தான் வந்து நிற்கிறேன். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மட 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 மடன்னு காரியங்களை வாய்க்க செய்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உதவி கேளுங்க ஆண்டவரிடத்தில். லேவியர் 26:5 சொல்லுகிறது, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். இன்னைக்கு பிறகு நீங்க குடியிருக்கிற வீட்டில், உங்க குடும்பத்தில், உங்க தேசத்தில் நீங்க சுகமா குடியிருக்கணும், ஹாப்பியாக குடியிருக்கணும். சுகமானாச்சுன்னா ஆரோக்கியத்தை மட்டும் அந்த சுகமாய் குடியிருப்பேன்னு சொல்றது எல்லா செல்வங்களும் பெற்று சந்தோஷமா வாழ்றதான் சுகமாய் இருக்கிறதுக்கு அடையாளம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க வாழ்க்கையில திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம். அப்படின்னாச்சுன்னா ஒரு பக்கம் பழம் அறுத்துட்டே இருப்பீங்க, இன்னொரு பக்கத்தில் விதைச்சிட்டு இருப்பீங்க. இங்கே விதைக்கும் போது இன்னொரு இடத்துல அறுப்பீங்க, அதன் பிறகு இங்கே அறுவடை செய்து முடிஞ்ச உடனே இங்கே விதைச்ச இடத்துலேருந்து இங்கிருந்து அறுவடை வரும், அந்த நேரத்தில் அங்கே விதைப்பீங்க. ஸோ விதைப்பும் அறுப்பும் விதைப்பும் அறுப்பும் 365 நாளும் கர்த்தர் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பார். இந்த வசனத்தை பிடிச்சு இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. விதைப்பு காலம் வரைக்கும் அறுவடை காலம், திராட்சை பழம் பறிக்கும் காலம். அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு பக்கம் நீ விதைச்சிட்டு இருக்கும் பொழுது அப்போ உனக்கு வருமானம் இல்லாம இருந்தா நீ விதைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன் சைட்ல நீ கஷ்டப்பட்டு இருப்ப. ஆண்டவர் சொல்ல, ஒரு சைட்ல நீ விதைச்சிட்டு இருப்ப, இன்னொரு பக்கத்துல ஏற்கனவே விதைச்ச இடத்துல இருந்து அறுவடை வரும். இங்க திருப்பி இங்க நீ விதைச்சிட்டு இருப்ப வர, இதுல இருந்து அறுவடை வரும் பொழுது இங்க அறுவடை பண்ணி முடிக்கும் பொழுது இங்க விதைச்ச இடத்துல இருந்து இங்க இருந்து அறுவடை வரும். திருப்பி இந்த இடத்துல நீ இதை பறிச்சுட்டே இருக்கும் பொழுது இந்த இடத்துல நீ அறுவடை பண்ணுவ. ஸோ விதைப்பும் அறுப்பும் விதைப்பும் அறுப்பும் 365 நாளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இனி திருப்திகரமான வருமானத்தை கொடுப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சிலர் சொல்லுவாங்க, 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வியாபாரம் முடிஞ்சது, அதை வச்சு சாப்பிட்டு இப்ப எல்லாம் முடிஞ்சு இப்ப கடன்ல இருக்கிற, கிட்டத்தட்ட 6 மாசமா எனக்கு வருமானமே இல்லை. இதுவல்ல, நீங்க எல்லாம் இந்த லேவியர் 26:5 இன்னைக்கு கையில் எடுத்து நீங்க ஜெபம் பண்ண, ஆண்டவரே திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் விதைப்பு காலம் இருக்கும் என்று சொன்னீரே. இப்படி இருந்தா என்ன ஆகுமா? நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு தேசத்துல சுகமாய் குடியிருப்பீர்கள். அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இனி சீசனல் பிஸ்னஸ் அப்படின்னு இல்லாத அளவுக்கு எல்லாம் நம்முடைய சீசன் அப்படின்னு ஆண்டவர் அறுவடையை கொண்டு வருவார். சிலர் சொல்லுவாங்க, 6 மாசம் வேலை செய்த, அதுக்கப்புறம் வேலை எடுத்துட்டாங்க, அடுத்த 6 மாதம் இந்த வந்த பணத்தை வச்சு செலவு பண்ணினேன், அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிறது வரைக்கும் இதில் இருந்ததெல்லாம் செலவாகி போச்சு, இல்லை 1 வருஷம் வேலை கிடைக்காம இருந்துச்சு, இருந்ததெல்லாம் நான் கொண்டு போய் அடமானம் வச்சு நான் எல்லா குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருந்தேன். அந்த நிலைமை மாறி இந்த வசனத்தின்படி உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு நீங்கள் சுகமாக குடியிருப்பதற்கு கர்த்தர் உங்களுடைய வருமானத்தை இன்றைக்கு உறுதி செய்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமாம். நேற்றைக்கு வரைக்கும் பெர்மனண்ட் ஆகாத பிள்ளைகளுடைய வேலை இனி பெர்மனண்ட் ஆகும். நேற்றைக்கு வரைக்கும் பெஞ்சில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மறுபடியும் நல்ல பெர்மனண்ட் ஜாப் ஆண்டவர் கொடுப்பார். நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்டில் போயிட்டு இருந்தவங்க, இந்த ப்ராஜெக்ட் முடித்து அடுத்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்கிற கேள்விக்குறியோட இருக்கிற பிள்ளைகளுக்கு ப்ராஜெக்டை நம்பி இருக்காத, பரலோகத்தை நம்பி இரு, ஆண்டவர் எனக்கு பெர்மனண்ட் கான்ட்ராக்டை போடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் முடிகிறது வரைக்கும் ஒருத்தங்களை வச்சுருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் முடிய போகிற நேரத்தில் சொல்லியிருப்பாங்க, இப்போ அந்த ப்ராஜெக்ட் முடிய போகுதுப்பா, வேறு ஏதாவது நீ ட்ரை பண்ணிட்டுருன்னு சொல்லுவாங்க. கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா அம்பேல். அதுவும் இப்போ எல்லாம் உள்ள வாலிப பிள்ளைகள் எப்படின்னா, அவங்களுக்கு நல்ல சம்பளம் வந்த உடனே ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு லோன் போட்டு ஒரு வீடை வாங்கிடுறாங்க, ஒரு லோனை போட்டு ஒரு காரை வாங்கிடுறாங்க. எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் செய்வாங்க. இவ்வளவு மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வருது, 1,4 லட்ச ரூபாய் சம்பளம் வருது, இந்த 1 லட்சம் ரூபாயில் எனக்கு ஃபேமிலிக்கு ஒரு 25 போனாலும் ஒரு 75 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கமிட்மெண்ட் ஆகிடலாம். அதில் ஒரு 50 லட்ச ரூபாய் ஒரு வீடுக்கு டியூ கட்டுற மாதிரியும்
ஒரு 15 லட்ச ரூபா ஒரு காருக்கு டியூ கட்டுற மாதிரியும், மீதி ஒரு 10 லட்ச ரூபா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அது இதுன்னு பண்ணிட்டு மீதி இருக்கிற கொஞ்சத்தை வச்சு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டிலாம் எடுக்கலான்னு ஒரு கஸ்ஸிங்லேயே போயிட்டு இருப்பாங்க. அந்த கஸ்ஸிங் மிஸ் ஆகிடுச்சுன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். நல்லா கவனிங்க, இந்த 1,25,000 சம்பளம் வாங்குறவனுக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கமிட்மெண்ட் வச்சுருப்பான். அப்போ அந்த 1,25,000 ரூபாய் அந்த மாதம் இல்லை அப்படின்னா இந்த 1 லட்சம் அந்த கமிட்மெண்ட்டு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு வாங்கி கட்டி 1,4 லட்சம் 1,4 லட்சம் 2 அடுத்த மாதம் பார்த்தா அடுத்த 1 லட்ச ரூபா வந்துடும் கமிட்மெண்ட். இப்படி பார்த்து வாங்கின வீடை அவங்க விற்க வேண்டிய சூழ்நிலையிலே வருகிறார்கள். வாங்குற வீடு ஏலத்துக்கு போகிற நிலைமையில வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு நிரந்தரமான வருமானம் இல்லை. அதுக்கு தான் இந்த லேவியர் 26:5 விதைப்பு காலம் அறுவடை காலம், விதைப்பு காலம் அறுவடை காலம், அப்படியே ரொட்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா உன்னுடைய சம்பளம், உன்னுடைய வருமானம், உன்னுடைய ஜாபு உனக்கு பெர்மனண்டாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்பி நீ ஏதாவது ஒன்று செய்ய முடியும். நீங்கள் அந்த நேரத்தில் நம்பி ஒரு வீடு வாங்குறது தப்பு இல்லை. எப்போவுமே நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. இதை நான் சேர்த்து வச்சுட்டு வீடு வாங்கலைன்னா உங்களால் வாங்க முடியாது, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு நீங்கள் அந்த கமிட்மெண்ட்டுக்கு உள்ளே போகும்போது, ஆண்டவரே உங்களை நம்பி நான் இதுக்குள்ளே போகிறேன், என் சம்பளத்தை நம்பி போகிறேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இந்த சம்பளம் இல்லைன்னா ஒரு வழி அடைச்சா புதிய வழியை ஆண்டவர் தான் திறக்க முடியும். அப்போ ஆண்டவர் திறக்கிற அளவுக்கு நீங்கள் அவரை நம்பிட்டு நிற்கணும், அவரை பிடிச்சிட்டு நிற்கணும். நிறைய பேருக்கு நல்ல சம்பளம் வந்தோடனே ஆண்டவரை விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போகிறத விட்டுருவாங்க, எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த வேலை தான் அவங்களுக்கு தெய்வம் மாதிரி ஆகிடும், வேலை தான் அவங்களுக்கு கடவுள் மாதிரி ஆகிடும். இந்த வேலையினால் அவங்களுக்கு சாப்பாடு வருதுன்னு நினைக்கிறாங்க, இந்த வேலையினால் அவங்க வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, ஆண்டவர் வேலையை கொடுத்து ஒன்றை வாழ வைக்கிறார். அதுதான் இந்த வசனத்தில், உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். வேதனையோடு நீங்கள் வாழ்கிறது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. உங்களுடைய ஃபினான்சியல் நெருக்கடி இருந்தாலே அவனால் ஜெபிக்க முடியாதுங்க. ஏன்னா டெய்லி அதே மைண்டில் ஓடிட்டு இருக்க. ஜெபிக்கணும் என்ன, நாளைக்கு இந்த கடங்காரனுக்கு என்ன பண்ணுகிற, இந்த கடங்காரனை எது கொடுக்கறது. ஸோ அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு காரணம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ விழுந்து போகிறதுக்கு காரணம் இந்த பணம் இல்லாத தன்மை. எனவே இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் நிரந்தர வருமானம், நிரந்தரமான வருமானம். சரி, எந்தெந்த இடத்துல ஆண்டவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார்? முதல்ல உங்க குடும்பத்தார் மத்தியில ஒரு தல நிமிர்வை கொடுக்க போறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆதியாகமம் 37:7 இப்படியாய் சொல்லுகிறது, எடுத்து வாசிக்கலாம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். வணங்கி நின்றது என்றார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அதுல ஒருத்தனுடைய பெயர் யோசேப்பு. இந்த 11 பிள்ளைகளை காட்டிலும் யோசேப்புட்ட ஒரு ஸ்பெஷல் விசேஷம் இருந்தது. யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. தன் தகப்பனுக்கும் பிரியமாயிருந்தார், ஆண்டவருக்கும் பிரியமாயிருந்தார். ஆனால் மற்ற பிள்ளைகள், இவனுடைய உடன்பிறப்புகள் தகப்பனிடத்தில் நடித்து கொண்டு ஆண்டவரை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். நல்ல கவனிங்க, 12 பிள்ளைகளிலே 11 பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனிட்ட ஆக்ட் பண்ணிட்டு நடிச்சிட்டு, நல்ல மாதிரி நடிச்சிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு அப்படியே இருந்தாங்க. ஆனால் ஆண்டவருக்கு விரோதமான எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இந்த ஒருத்தன் மட்டும் ஆண்டவருக்கும் உண்மையாக இருந்தான், தன் தாய் தகப்பனுக்கும் உண்மையாக இருந்தான். அவனை பற்றி வேதம் சொல்லுது, யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி, அவன் கொடிகள் படர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 11 பேருக்கு கெமிஸ்ட்ரி ஒத்து போச்சு, இவனுக்கு ஒத்து போகலை. ஏன்னா இவன் ஆண்டவருடைய பிள்ளை, எல்லாத்தையும் ஞானமாக செய்கிறார். இவனுக்கு பார்க்குறானு, என்னடா இவன் மட்டும் நம்ம கள்ளத்தனத்துக்கு எல்லாம் ஒத்து போக மாட்டேன்றானே, இவன் மட்டும் அவங்க அப்பாட்ட போய் நல்ல பேர் வாங்கிடுறானே, இவன் மட்டும் நல்லவனாக நடக்கிறானே, இவன் மட்டும் நம்ம பண்ணுற திருட்டுத்தனத்துக்கெல்லாம் உதவியாக நிற்க மாட்டானேன்னு சொல்லி இவனுக்கு எல்லாருக்கும் இவன் மேலே ஒரு பொறாமை வந்துச்சு. நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவனுக்கு நல்லா, நான் சொன்னேன் தெரியுமா, அவன் ஆண்டவரோட உண்மையாக இருந்தபடினால, ஆண்டவருக்குள்ளே உண்மையாக இருந்ததுனால சொப்பனங்களை பார்க்குற ஒரு கிருபை. நான் சொன்னேன் தெரியும், ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரியேட்டிவிட்டி, ஏதோ ஒரு வல்லம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். உன்னுடைய சிறப்புக்கு உனக்குன்னு ஏதோ ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை தான் இப்போ சொல்ல வரேன். இவனுக்கு என்னன்னா,
இவன் சொப்பனங்களை கண்டா, இவன் நல்ல சொப்பனம் பார்க்கிறவனாகவும் சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்றவனாகவும் இருக்கிற ஒரு கிருபை. அப்படின்னா இது ஒரு ஆவியின் வரம். அதுதான் இவனுக்கு ஒரு பெரிய கிஃப்ட், ஆண்டவருடைய எதிர்கால வளர்ச்சிக்குன்னு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். நல்ல கவனிங்க. இப்போ ஒரு நாள் இவன் திடீர்னு காலைல எழும்பினோடனே தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, அவங்க அப்பா எல்லாம் இருக்கும்போது அப்பா அம்மா பார்த்து சொல்கிறாங்க, நான் ஒரு தரிசனம் கண்டேன், சூரியனை சந்திரனை எனக்கு முன்னால் வணங்கி நிற்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் ஒரு 11 நட்சத்திரங்கள் சுற்றி என்னை சுற்றி அப்படியே தலை குனிஞ்சு என்னை வணங்கிட்டு நிற்கிற மாதிரி நான் பார்த்தேன். நான் மட்டும் சென்டரில் நின்று அப்படியே நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி பார்க்குறேன். அதுக்கு ஆண்டவர் காட்டின தரிசனம் என்னென்னா, இவன் கையில் வச்சிருந்த அறுக்கிற அந்த அரிக்கட்டு, அப்படின்னா நெல் கதிர்கள்னு சொல்லலாம். அதை கீழே அறுத்த உடனே அப்படியே என்ன பண்ணச்சுன்னா, அந்த நெல் கதிர்கள் மேலே கதிர்கள் நிற்கும், அது அப்படியே வளைஞ்சு நிற்கும். அப்போ இப்போ 12 பேர் நெல் அறுத்து கையில் வச்சிருக்கிற அந்த அரிக்கட்டை வச்சிருக்கிறாங்க. அதில் 11 பேர் கையில் இருக்கிற அரிக்கட்டும் அப்படியே வணங்கி இப்படி நிற்குது. ஆனால் சென்டரில் இவனுடைய அரிக்கட்டு நிற்கிற அது மட்டும் அப்படி நிமிர்ந்து நிற்குது. அப்படியே நல்லா பூ பூத்து காய் காய்ச்சி நல்லா அது தலை குனியாமல் நிமிர்ந்து நிற்குது. மற்ற 11 இதை சுற்றி வணங்கி நிற்குது. அப்போ இதுக்கு விளக்கம் என்னான்னு சொல்லிட்டு இவனுக்கே ஆவியானவர் விளக்குறாரு. உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் ஒரு நாள் வரும், முன்னால் வந்து பணிஞ்சு நிற்பாங்க அப்படின்னோடனே, இவன் கள்ளங்கப்படம் இல்லாதவன் தானே, சிலதெல்லாம் மறைச்சி வச்சுருவாங்க. இவன் போய் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்கிறேன், நான் இப்படி ஒரு தரிசனங்கன்னு. அதான் இந்த வசனம், நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்கிறது, உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. இப்படி ஒரு தரிசனம் கண்டேன். இதுக்கு அர்த்தம் எப்படின்னோடனே எல்லாம் காண்டாயிட்டானு. நம்ம பாஷையில் சொன்னால் என்ன சொல்கிறது, காண்டாயிட்டானு. ஆஹா, இப்போ இவனுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. என்ன தெரியுமா? சொப்பனக்காரன். இவனுக்கு பட்ட பேர் என்ன வச்சுட்டாங்க? சொப்பனக்காரன்னு ஒரு பட்ட பேர் வச்சுட்டாங்க. சொப்பனக்காரன் வர்றான்னு இவனை நக்கல் அடிச்சுட்டே காலத்தை ஓட்டினாங்க. ஒரு நாள் பார்த்தானுங்க, என்னது நீ சொன்ன, நாங்கள் எல்லாம் உன்னை வணங்கி நிற்கிறோமா, நீ உயிரோட இருந்தால் தானடா நாங்கள் உன்னை வணங்குறது, சாவடிச்சிட்றேன்னு சொல்லி குழி தோண்டி இவனை உள்ளே போட்டு சாவடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டானு. நீ சொப்பனம் கண்டையில் இது எப்படி பலிக்குது பார்ப்போம் அப்படின்னு. ஒரு நாளும் தேவன் கொடுக்குற தரிசனங்களை ஒரு நாளும் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவனை தூக்கி குழியில் போட்டுட்டு இப்போ மண்ணை மூடுன்னு நினைக்கும் போது ஒருத்தன் சொல்கிறான், இவனை உள்ளே போட்டு கொன்று ஒரு பிரயோஜனம் இல்லை, பேசாமல் இவனை நாடு கடத்தி யாருக்கா வித்துட்டான்னு போகிற இடத்துல எங்கேயாவது செத்து கிடப்பான், நமக்கு பணத்துக்கு பணமும் வந்துருச்சு, அதே நேரத்தில் இவனை நம்ம நாடை விட்டு துரத்துன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எகிப்து தேசத்துக்கு போகிற வியாபாரிகளிடத்தில் இவனை விலை பேசி வித்துட்டானுங்க. இவன் சின்னவன் இல்லை, பெரியவனுங்க எல்லாம் பேசி எல்லாரும் கூட்டு சேர்ந்து பேசி இவனை விலைக்கு வித்துட்டாங்க. ஒரு ஆடை விற்கிற மாதிரி, கோழியை விற்கிற மாதிரி வித்துட்டானு. விற்று அவன் எகிப்துக்கு போயாச்சு. இவனுங்க வீட்டில் வந்து அவங்க அப்பாட்ட என்ன தெரியுமா நாடகம் ஆடினானுங்க, இவனுக்கு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து ஒரு காட்டு மிருகம் அவனை அடித்து கொன்னுரிச்சு, உடம்பே தேரலை, எலும்பு கூட கிடைக்கல, இந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் கிடைச்சதுன்னு சொல்லி அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை அவங்க அப்பா ஆசையாக தச்சு கொடுத்த பலவர்ண அங்கியில் காட்டு மிருகங்களுடைய ரத்தத்தை தோய்த்து, உங்கள் பிள்ளை ஒரு எலும்பு கூட கிடைக்கல, அது மிருகங்கள் சாப்பிட்டுருச்சு, இந்த துணி மட்டும் கிடச்சின்னு சொல்லி அவங்க அப்பாவை நம்ப வச்சுட்டான். அவங்க அப்பா அவனையே ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அவன் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப நல்லவன், ஆண்டவருக்கும் பிடிச்சவன், இவனுக்கும் பிடிச்சவன். அதனால் அழுதுகிட்டே இருந்தார். சரி, அப்படியே 13 வருஷம் தாண்டிடுச்சு. அப்படின்னா 17 வயசில் இவனுக்கு இந்த காரியம் நடக்குது. 13 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இவங்க இருந்த ஊரில் ஒரு பெரிய பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தானியம் எதுவுமே இல்லைங்க. அப்போது இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, இவங்க இருந்த கானான் தேசத்துலேருந்து எகிப்து தேசத்தில் ஆகாரம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் பொண்ணு பொருள் என்னென்ன இருக்கோ இதை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு சாப்பாடு தானியம் வாங்கிட்டு வாங்கடா, இல்லைன்னா நம்ம எல்லாம் பஞ்சத்தில் செத்துருவேன்னு சொல்லி இவனுங்களை அங்கே அனுப்பி விடும்பொழுது தான் ஒரு பெரிய ஷாக்கு. இவன் போன இடத்துல கர்த்தர் அவனை ராஜரீக மேன்மையை கொடுத்து ஆசீர்வதித்தார். அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அதிகாரியாக மாற்றி, இவனுங்க நினைச்சானுங்க இவனை கொண்டு போய் அடிமையாக விற்றாங்க. அடிமையாக தான் ஒரு இடத்துக்கு போனான். அந்த இடத்துலயே அவனுக்கு ஒரு பரிசுத்த சோதனை வந்தது. அந்த இடத்துலயே அவன் பரலோகத்தின் தேவனை பிரியப்படுத்தினான். அவங்க எஜமானுடைய மனைவி அவனிடத்துல பாவம் செய்ய விரும்பும் பொழுது அவன் அதற்கு விலைக்கு ஓடும் பொழுது அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் அந்த ஜெயிலில் இருந்து கர்த்தர் அவனை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்தார். அங்கேயும் எது தெரியுமா உதவிச்சு, இவனுடைய சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்லுகிற கிருபை. அதான் சொன்னேன், ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபை இருக்கும், அது அவனை பெரிய ஆளாக்கும். இப்போ ஜெயிலுக்குள்ளே கிடக்கிறான், அவனை
அவனை வந்து ஜாமீன்ல எடுக்க ஆள் இல்லை, விடுதலையாக்க ஆள் கிடையாது. இந்த ஊர்ல இவனை அடிமையா வித்த இடத்துல வந்து இவனுக்கு யாரும் சொந்த பந்தங்களும் நண்பர்கள் யாரும் கிடையாது. அவன் கிடங்குல கிடந்து அப்படியே செத்துருவான் ஜெயிலுன்னு நினைச்சாங்க. அதுவல்ல தேவனுடைய திட்டம். ஒரு நாள் தரிசனம் பார்த்தாரு தெரியுமா? அந்த தரிசனம் நிறைவேறும். ஆண்டவர் பார்த்தாரு, அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவனை குழம்ப விட்டு, அப்போ இந்த ஜெயிலில் இருக்கிற இவன் இப்படி விளக்கத்தை சொல்லுவான்னு சொல்லி கூட ஜெயிலில் கிடந்தவன் ஒருத்தனுக்கு அப்படி ஒரு அற்புதம் நடந்ததுனால, இவன் சொன்ன காரியம் நிறைவேறதுனால அவன் ராஜாவிடத்தில் வந்து சொல்கிற, ராஜாவே, நான் ஜெயிலில் இருக்கும் பொழுது என் கூட ஒரு அக்கிஸ்ட் ஒருத்தன் கிடந்தான். அவன் பேர் யோசேப்பு. அவன் எனக்கு நான் ஜெயிலில் இருக்கும்போது நான் பார்த்த சொப்பனத்துக்கு குழம்பி இருக்கும் பொழுது அவன் தான் விளக்கம் சொன்னான். அது எனக்கு அப்படியே நிறைவேறிச்சு. அதனால ராஜாவிட்ட நான் நிற்கிறேன்னு சொன்ன உடனே அவனை கூட்டுட்டு வான்னு சொன்னார். அவனை ஜெயிலேருந்து கொண்டு வந்தாங்க. ராஜாவுடைய சொப்பனத்திற்கு விளக்கத்தை சொன்னான். இப்போ ராஜா சொல்கிறாரு, இந்த தேசத்தில் பஞ்சம் வராதபடிக்கு பஞ்சத்தை மேற்கொள்வதற்கு ஒன்றை விட்டால் யாரும் கிடையாது, நீ அந்த பொறுப்பை எடுத்துக்கோன்னு சொல்லி எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாய் மாறி. இப்போ பாருங்க, அங்கே பஞ்சத்தை வரவழைச்சி தரிசனம் 13 வருஷத்துக்கு பிறகு நிறைவேறுது. இவங்க எல்லாம் இங்கே வர்றாங்க. வந்து பார்த்தா இவனுங்களுக்கு ஷாக்கு. ஐயையோ, இவன் தான் பெரிய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நிற்கிறான். இப்போ அவங்க அப்பாவை கூட்டுற சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவை திருப்பி வர்றான். அவருக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா பிள்ளை செத்து போனான்னு சொன்ன பிள்ளை இப்போ உயிரோடு இருக்கா. அது சாதாரண நிலைமையில் இல்லை. அந்த தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரே சந்தோஷம். இந்த சிச்சுவேஷன் வரும் பொழுது அவங்க அப்பா ஒரு நாள் இந்த பிள்ளையை பார்த்து நல்ல ஹாப்பியாக இருக்கும் பொழுது, மரித்ததற்கு பிறகு இந்த தரிசனம் எப்படி நிறைவேறுது? இப்போ அவங்க அப்பா செத்த உடனே இவனுங்க எல்லாரும் 11 பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அப்பா உயிரோடு இருக்கிறது வரைக்கும் இவன் எங்களை பார்த்துக்கிட்டான். அப்பா செத்ததுக்கு பிறகு இதுக்கு மேலே நம்மளை பார்க்க மாட்டான் அப்படின்னு நினச்சி நேராக வந்து பணிஞ்சு நின்றுட்டு சொல்கிறாங்க. ஆதியாகமம் 50:18, பின்பு அவனுடைய சகோதரர்கள் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று தலகுனிஞ்சு நின்னாங்களே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 11 பேர் சுத்தி தலகுனிஞ்சு நிற்கிறாங்க. இவன் அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கிறான். அங்கதான் ஆண்டவர் நிற்கிறார். அப்ப அவன் சொல்றான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அந்த தீமையை எனக்கு நன்மையாய் மாற பண்ணினார். சொல்லிட்டு சொன்னா, அப்பா செத்துட்டாருன்னு கவலைப்படாதீங்க. அப்பா இருக்கும் பொழுது நான் எங்களுக்கு உதவி செய்து உங்க எல்லாரையும் மனைவி பிள்ளைகளை பராமரித்தது உண்மை. அப்பா இல்லைன்னாலும் நான் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் உங்களை நல்லா பார்த்துக்குவேன்னு அவர்கள் மேல் பட்சமாய் அன்பாய் இருந்தான், பழி வாங்கலை. இன்னைக்கு ஆண்டவர் இதுலேருந்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, எந்த குடும்பத்தார் உன்னை ஒதுக்குனாங்களோ அவங்க முன்னால் நீ தலை நிமிர்ந்து நிற்ப. உன்னுடைய டேன் நாள் ஒன்று வருகிறது. நீ பெரிய ஆளாகிற நாட்கள் வருகிறது. உனக்குன்னு ஒரு உயர்வையும் மேன்மையும் ஆண்டவர் கொடுப்பா. சில குடும்பங்களில் நான் பார்த்துருக்கிறேன், எல்லாம் நல்லா இருப்பாங்க, அவங்க ஒரே ஒரு பிள்ளை, அவங்களுடைய பிள்ளைகள் மட்டும் கஷ்டப்படுகிறத நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் அவங்களிடத்துல இருக்கிற ஐஸ்வர்யம் இவங்களுக்கு இல்லைன்ன உடனே அவங்க இவங்களை அற்பமாக தான் நினைக்கிறாங்க. அதான் இன்னைக்கு இருக்கிற கால இயற்கை. ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்கள விட பல மடங்கு கர்த்தர்களை உயர்த்துவார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை உன் குடும்பத்தில் நீ தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா, கர்த்தர் உன்னை அதே குடும்பத்தில் பல மடங்கு உயர்த்தி உன்னை ராஜாக்கள் மத்தியில் நிற்க வைப்பார். உன்னை குடும்பத்தில் கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஒரு காலத்தில் நீ உன் குடும்பத்தில் தலை குனிஞ்சு வாழ்ந்தது உண்மைதான், ஆனால் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை சொல்றாரு, பிந்தி கிடக்கிற ஒன்று ஆண்டவர் முந்தி கொண்டு வருவார். உனக்கு அதுக்குன்னு ஒரு கிருபையை கொடுத்துருக்க. அந்த கிருபையை நீ போட்டு அழிச்சிட்டு கிடக்காது. அந்த கிருபையை புதைச்சி வைத்திர. உனக்குன்னு கொடுத்த கிருபையை எடுத்து நீ பயன்படுத்த ஆரம்பி. அன்னைக்கு யோசேப்பு ஜெயிலுக்குள்ள கிடக்கும் பொழுது கூட அந்த கிருபை, அந்த தாளந்து தான் அவனை ராஜாக்கள் மத்தியில் கொண்டு வந்தது. நம்ம அடுத்தவனுடைய கிருபையை பார்த்து, அடுத்தவனுடைய தாளந்தை பார்த்து, அந்த தாளந்து எனக்கு இல்லையே, இந்த தாளந்து உனக்கு இல்லையே, உனக்கு இது இல்லையா, உனக்குன்னு வச்சிருக்கிறத நீ எடுத்துட்டு பிரயாணப்படு. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி அந்த தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்னீர். என் பிள்ளைகள் சிக்கி இருக்கிற எல்லா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அருவருப்புகளில் இருந்து, தேவையில்லாத கொள்ளை நோய்களிலிருந்து,
தேவையில்லாத சாபக்கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை இன்றைக்கு விடுவித்து இவர்களை நீர் இப்பொழுது புறப்பட பண்ணினதற்காய் உமக்கு கோடி நன்றி பலிகளை நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, விடுவிச்சு நீர் கானான் தேசத்தில் எங்களை கொண்டு போய் நிறுத்தி அறுப்பு காலம் முடிகிறது வரைக்கும் விதைப்பு காலமும், விதைப்பு காலம் முடிகிறது வரைக்கும் அறுப்பு காலத்தை தருவேன் என்று சொன்னீர். விதைச்சே அறுக்க முடியல, கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இனி தாராளமான அறுவடையை தார். அள்ளி தூம் விதைகளை விதைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் அதன் அரிகளை அறுத்து கொண்டு நீ கம்பீரத்தோடு திரும்புவான் என்று சொன்னீர். என் பிள்ளைகளுக்கு வேலை ஸ்தலத்தில் கம்பீரமான அறுவடையை தார், ஊழியத்தில் கம்பீரமான ஆத்தும அறுவடையை தாரும், தொழிலில் கம்பீரமான லாபத்தின் அறுவடைகளை தார். என் பிள்ளைகள் நஷ்டமெல்லாம் என லாபமா மாறட்ட சுவாமி, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.